தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த தெய்வீக திருப்பலியானது ஜெகதீஷ் குமார் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றியாகவும், இந்நாள் வரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், ஆண்டனி ராஜேஷ் தீய ஆவியிலிருந்து விடுபடவும், பூரண நலம் பெறவும், தூய ஆவியால் நிரப்பப்படவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய கருத்துக்களையும் இந்த இறை பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து இறை ஆசீர் வேண்டி அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டின் இறுதி நாட்களிலே இருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதுமாக புனித அந்தோணியார் வழியாக இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். புலர இருக்கக்கூடிய புதிய ஆண்டும் இறை அருள் நிறைந்த ஒரு ஆண்டாக, வளமான நலமான ஆண்டாக அமைய இறை கரத்தில் வரவிருக்கக்கூடிய ஆண்டையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வாழ்ந்துதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய அடிமை நிலையினால் விளைந்து பாவச் சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்கள் ஒரே திருமகன் மனிதரான பிறப்பு நிகழ்வு விடுவிப்பதாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்ப ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுக வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கிறது.
தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன், உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின்பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வத்திற்கு ஆகியவை தந்தையிடம் இருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவத்தை நிறைவேற்றுவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவனவாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணகம் களி கூறுவதாக. மக்கள் இனங்களின் குடும்பங்களை ஆண்டவருக்கு சாற்றுங்கள், மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெருக்குரியவை மாட்சியுமே அவருக்கு சாற்றுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணகம் களி கூறுவதாக. உணவு படையில் ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை அவர் திருமுன் நடுங்குங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. வேற்றில்தாடே கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வசனங்கள் 36 முதல் 40 முடிய. ஆசீர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிறப்பு விழாவின் எண்கிழமையில் 6ஆம் நாளில் இருக்கின்றோம். நேற்றைய தினத்திலே நற்செய்தியிலே சிமியோன் என்கின்ற இறை வாக்கினர் கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்க கொண்டு சென்ற குழந்தை இயேசுவை தன்னுடைய கையில் ஏந்தி
ஆண்டவருடைய மெஸ்ஸியாவினுடைய முகத்தை தான் காணும் அந்த பேச்சிற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். அதே போல இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், அன்னா என்கின்ற பெண் இறைவாக்கினர் ஒருவர் குழந்தை இயேசுவை கண்டு மகிழ்கின்றார். அக்குழந்தையை குறித்து பலரிடமும் எடுத்துரைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது அன்னா என்கின்ற அந்த பெண் இறைவாக்கினரை குறித்த பல குறிப்புகள் காணப்படுகின்றன. ஆசேர் குலத்தை சார்ந்த பானுவேலின் மகள் அன்னா. அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்தவர். அதன் பின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. ஆலயத்தில் அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் என்கின்ற இந்த குறிப்புகளை எல்லாம் லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு தருகின்றார். இந்த ஆசேர் குலம் என்பது வளம் நிறைந்த, செழுமை நிறைந்த ஒரு குலம். தொடக்க நூலிலே 49வது அதிகாரம் 20வது இறை வசனத்தில் அதற்கான குறிப்பு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட வளம் நிறைந்த, செழுமை நிறைந்த ஒரு குலத்தில் இருந்து வந்தவர் பானுவேலின் மகள் அன்னா. 7 ஆண்டுகள் இவர் திருமண வாழ்விலே இருந்தார். 7 என்பது முழுமையை குறிக்கின்றது. 7 ஆண்டுகள் திருமண பந்தத்திலே கணவரோடு நல்ல ஒரு முழுமையான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு பிற்பாடு அவருடைய வாழ்விலே ஒரு பெரிய ஒரு அடியை சந்திக்கின்றார். கணவனை இழந்து கைம்பெண் நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார். இந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட அவருடைய வாழ்வு எந்த ஒரு சோகமும் நிறைந்த, வளம் குறைந்த ஒரு வாழ்வாக மாறி போய்விட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அவருடைய குலம் வளம் நிறைந்த குலம். அவருடைய திருமண வாழ்வின் தொடக்கம் வளம் நிறைந்த ஒரு வாழ்வு. தொடக்கத்தில் இந்த குடும்ப வாழ்விலே இருந்த அன்னா 2வது பாதியில் தன்னுடைய வாழ்வை ஆலயத்திலே ஆண்டவரோடு கழிப்பவராக மாறி போய் விடுகின்றார். கணவனை இழந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டாலும் அவர் இறை அன்பிலே இன்னும் அதிகமாக ஊறி போன ஒரு பெண்மணியாக தன்னுடைய வாழ்வை அவர் அமைத்துக் கொள்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் தன்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியை இழந்து போய்விடவில்லை. பொதுவாக கணவனை இழந்த பெண்களினுடைய வாழ்வு அந்தோ பரிதாபம் என்கின்ற ஒரு நிலையில்தான் இருக்கும். தனித்து விடப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒட்டுமொத்த பொறுப்பும் அந்த பெண்களின் மேல் வந்துவிடும். இங்கே அன்னாவிற்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் தன்னுடைய முகத்தை, தன்னுடைய வாழ்வை ஆண்டவர் பக்கம் திருப்பி ஒரு புதிய வாழ்வை வாழ ஆரம்பிக்கின்றார். அதுவரையில் ஒரு குடும்ப வாழ்வில் இருந்தவர் அதற்கு பிற்பாடு 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கணவனை இழந்த பிற்பாடு இறை வாழ்வுக்குள்ளாக இறைவனுடைய ஆலயத்திலே நாட்களை செலவழிக்க ஆரம்பிக்கின்றார். அன்னா பானுவேலின் மகள் என்று பார்த்தோம். பானுவேல் என்கின்ற அந்த பெயருக்கு கடவுளின் முகம் என்பது பொருள். அதே போல பானுவேல், அன்னா இந்த 2 பெயர்களையும் நாம் சேர்க்கிற பொழுது கடவுளின் முகம், இரக்கம் என்கின்ற அந்த அருமையான பொருளானது கிடைக்கின்றது. அன்னா கடவுளின் முகம், இரக்கம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் அவர் வாழ்விலே ஒரு பெரிய இழப்பை சந்தித்தாலும், தன்னுடைய வாழ்வே முடிந்துவிட்டது என்கின்ற ஒரு நிலையில் இருந்தாலும் கடவுளின் முகம், இரக்கம் என்கின்ற அந்த ஒரு உணர்வை பெற்றவராக, கடவுளின் இரக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவராக ஒரு புதிய வாழ்வை வாழ ஆரம்பிக்கின்றார். குழந்தை இயேசுவை கண்டதும் அவருடைய அந்த மகிழ்ச்சி இன்னும் இரட்டிப்பாகின்றது. கடவுளின் இரக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அனுபவித்த ஒரு பெண்மணியாக தன்னுடைய வாழ்வை அவர் வாழ ஆரம்பிக்கின்றார். அன்பு மக்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, இம்மானுவேல் கடவுள் நம்மோடு பெருவிழா, வானிலிருந்து இறைவன் நம்மை தேடி வந்த அந்த பெருவிழா, கடவுளின் முகம், இரக்கம் என்கின்ற அந்த அன்பின் செய்தியை, அந்த ஆறுதலான செய்தியை நமக்கும் ஏந்தி வருகின்றது.
நாமும் அன்னாவை போல கடவுளின் இரக்கமிகு முகத்தை, கடவுளின் இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க ஆரம்பிக்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், துன்பங்களும், இடர்களும், வேதனைகளும் நிச்சயமாக நம்மை விட்டு மறைந்து போகும். எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும், அன்னா எவ்வாறு நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, கடவுளின் முகம் இரக்கம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து வாழ்ந்தாரோ, அதே போல நாமும் கடவுளின் இரக்கத்தை, கடவுளின் இரக்கத்தின் முகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். எனவே பிறந்திருக்கக்கூடிய இயேசு பாலன் நமக்கு தரக்கூடிய அந்த இரக்கத்தின் செய்தியை, அவருடைய முகம் இரக்கம் மிகுந்தது என்கின்ற செய்தியை நாம் உள்வாங்க முயற்சி செய்வோம். நாம் பெற்றுக்கொண்ட இறை இரக்கத்தை மற்றவர்களுக்கும் நாம் பகிர்ந்து கொடுப்போம். அண்ணாவினுடைய வாழ்க்கையில் கடுமையான சோகங்கள் இருந்தாலும், கடும் துன்பம், வேதனைகள் இருந்தாலும், கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்ட அண்ணா அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றார். அந்த இறைவாக்கு பணி செய்வதன் மூலமாக மற்ற மக்களுக்கு கடவுளின் இரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய கடவுளின் தூதுவராக மாறி போய்விடுகின்றார். அன்பு மக்களே, நாமும் கூட நாம் பெற்றுக்கொண்ட இறை இரக்கத்தை மற்றவர்களுக்கும் அண்ணாவை போல கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலிலே இறை இரக்கத்தின் முகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க உணர ஆரம்பிப்போம். அவ்வாறு இறை இரக்கத்தை அனுபவிக்க ஆரம்பித்த பிற்பாடு நாம் பெற்றுக்கொண்ட இரக்கத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க, மற்றவர்கள் முன்பாக ஒரு சாட்சிய வாழ்வு வாழ முயற்சி செய்வோம். எனவே அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்வை வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் சமநலனுக்காகவும் புனிதத்தின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுள்ளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் கொள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும்
எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள் உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்போம் எல்லா புகழ் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும்.
சில மணித்துளிகள் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த 2025 ஆண்டின் இறுதி நாட்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதுமாக இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நம்முடைய இதயத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றேன். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதை கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடலுள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடலுள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.